வணக்கம். சாராவின் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எளிமையான முறையில் கத்திரிக்காய் வத்தக்குழம்பு செய்வது எப்படிங்க? ஏன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குங்க. வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயமே இல்லாமல் வெறும் பொடியிலே நம்ம இன்றைக்கி வத்தக்குழம்பு செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வச்சு. அதுக்கு மெயினாக நம்ம தேவையான பொருள் என்னென்னா, நான் ஒரு 9 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சுண்டைக்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு வந்து புளி வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு தக்காளி, பூண்டு, சின்னதாக தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 4-5 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வரமிளகாய் பொடி, சீரகம், அப்புறம் வத்தக்குழம்பு பொடி. இது நீங்கள் வந்து வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் கடையில் போய் ஒரு 50 கிராம் பேக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். இப்போ நாம் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 8 கத்திரிக்காயை லைட்டாக ஓரமாக ஒரு காம்பை கட் பண்ணிக்கோங்க. இது 4ஆக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துனீங்க, எண்ணெயில் வதக்கிறப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து 4ஆக கட் பண்ணி லைட்டாக ஓரமாக காம்பு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வச்சுட்டேன். லைட்டான ஒரு ஹீட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த 4 சைஸ் கத்திரிக்காயை உள்ளே போட போகிறோம். ஸ்லிம்லேயே வச்சுருக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஆயிலில் நல்லா கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதுலேயே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். குழம்பு பிடிக்கிறப்போ அந்த காரம், புளிப்பு எல்லாம் இந்த கத்திரிக்காயில் உங்களுக்கு வரப்போ குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துனால சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஏன்னா இதுக்கு பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட கொஞ்சம் அந்த வத்தல் சுண்டைக்கடலை இருக்குது, அதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பொரிச்ச இது தான், இருந்தாலும் ஒரு பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த கசப்பு இருக்காது. போதும். இப்போ இந்த ஆயில் கூடயே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் உண்டுனே கொடுங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் கொஞ்சம் கடுகு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்காமி சீரகம் பாருங்கள். ஜீரகம் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். ஏன்னா அது வந்து உடம்பு சூட்டை வந்து கம்மி பண்ணும். ஜீரகம் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு இது. ரெண்டாவது முழுசாக நம்ம ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு கட் பண்ண வேண்டாம், எல்லாமே முழுசாக போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்துருக்கேன். அது சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இது வதங்குற கேப்பில் இப்போது இதுக்கு தேவையான மசாலா, இது புளிச்சாறு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு கப் புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. மையாக கரைச்சி வச்சுக்கோங்க. புளி நான் கரைச்சி வச்சுட்டேன். இது கூட இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத இப்போ நாம் பார்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி. உங்களுக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் 50 கிராம் வந்து வத்த குழம்பு பொடி. அதை அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இன்னும் புளிச்சாரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டு இப்போ புளி கரைச்சல் அந்த மசாலா ஐட்டத்தோடு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அடுத்தது அடுப்பில் வச்சுருக்க தக்காளி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஜ்ஜியாட்டம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கலக்கி வச்சுருந்தா அந்த புளி மசால் இது சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், காரம் உப்பு எல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கனால எங்களுக்கு அளவாக நான் பண்ணியிருக்கேன். இது கூட லாஸ்ட்டில் கடைசியாக உப்பு ஒரு 1.25 டீஸ்பூன் நான் போடுறேன். பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பை. விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சுண்டைக்கடலையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிட்ஸ் ஆகட்டும், கொதி நிலையில் வரட்டும். நல்லா நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதி நிலைக்கு வந்துருச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் எவ்வளோ தகன்னு கொதிக்குது. இது கூட லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லைட்டாக ஜீரணத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு துளியை நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சு இந்த வத்தல் சுண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கி கடைசியாக கத்திரிக்காய் ஒரு பீஸாக எடுத்து உள்ள ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மறுபடியும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்லிம்லேயே கொதிச்சு வரட்டும் நல்லா. இப்போ வத்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. வாவ், இப்போ அந்த கத்திரிக்காய் அந்த சுண்டல்லாம் நல்லா வந்து கண்டிஷன் வந்துச்சு பாருங்கள். ரெடி. இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. இப்போ சுவையான செட்டிநாட் புளிக்குழம்பு ரெடி.